கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். விஸ்வநாதை வந்து காப்பாற்றிடுறாங்க நம்ம கார்த்தி. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த ஆட்டத்தை எப்படி முடிச்சு வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். இனிமேட்லாம் பாவம்லாம் பார்க்க முடியாதுன்னு நம்ம கார்த்தி வந்து செம மாதம் வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது சதித்திட்டம் போடுறத வந்து முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப விஸ்வநாதை வந்து யதார்த்தமாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிட்டே இருக்காங்க. போகும்போது தான் வந்து அவங்க இப்படி இருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. ரம்யா வந்து வீடை பூட்டிட்டு வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் எதுக்காக வந்து ரம்யா வந்து வீட்டை பூட்டிட்டு போகிறா ஒன்றும் புரியலையே. நிச்சயம் வந்து அவங்க அப்பா வீட்டில் தானே இருப்பாங்க. ஒருவேளை உண்மை தெரிஞ்சு எதுவும் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விஸ்வநாத்தை ஒரு இடத்துல வந்து கூப்பிட்டு வந்து சேர்க்குறாங்க. பாத்தியா, ரம்யாவுக்கு நம்ம ஐயோ பாவம்னு பார்த்தோம். இவங்க அப்பா வந்து ரொம்பவே கெஞ்சிக்கிட்டாங்க. கார்த்தி வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. அவங்க இது மாதிரிலாம் நடந்துச்சுங்கிற மாதிரி புட்டு புட்டு வச்சிடுறாங்க. இனிமேட்லாம் வந்து ஐயோ பாவம்லாம் பார்க்கவே கூடாது. விஸ்வநாத் கேட்டால் கூட நான் இது மாதிரிலாம் செய்யவே மாட்டேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் போய் பார்க்கலாம் கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது விஸ்வநாதை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தியும் இன்னொரு பக்கம் நம்ம சரவணனும் வந்து நிற்கிறாங்க. கார்த்தி ரொம்ப நன்றிப்பா, நான் வந்து என் பொண்ணை நல்லபடியாக வந்து வாழ வைக்கணும்னு பார்த்தேன். ஆனால் என் பொண்ணு வந்து ரொம்பவே வந்து பிடிவாதமாக இருக்கா. இனிமேட்டெல்லாம் நான் இனிமேட்டு உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்ப்பா. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்ப்பா. என் பொண்ணை நல்லவளாக ஆக்கு சார். வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு வழி இல்லை. என்னை அப்படியே வந்து விட்டுங்க சார், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க, நல்லா வந்து ரெஸ்ட் எடுங்க சார். மற்றபடி நான் பார்த்துக்கிறேன். இன்னொன்று, நீங்கள் இங்கே இருக்கீங்கிற விஷயத்த வந்து தயவு செஞ்சு உங்கள் பொண்ணுக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லிடாதீங்க, சரிங்களா? உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை வந்து நான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நீ இங்கே வா அப்படின்னு சொன்னேன். ராஜா அம்மா அங்கே வந்துடுறாங்க. வந்தோடனே என்னாச்சுப்பா திடீர்னு இங்கே வர சொல்லியிருக்க? இது மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. நீ வந்து இவரை நல்லபடியாக பார்த்துக்கணும், யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, குறிப்பாக ரம்யாவுக்கு. சரிப்பா, இப்படியெல்லாம் நடக்குமான்னு நினச்சி கூட பார்க்கல. நீ ரம்யா வந்து சும்மா விடாத, பாவம் இல்லை இவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஆமாம், இந்த காலத்துலலாம் பாவம்னு நினச்சாதான் பின்னாடி பெரிய பிரச்சனையாக வந்து வைக்கிறாங்க. பாத்தியா, தப்பெல்லாம் அவங்க மேலே வச்சுருக்காங்க. இருப்பினும் வந்து இவங்க பொண்ணுக்காக வந்து கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கவே இல்லை. ரம்யா, அவள் ஆட்டத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். இப்போ பாரு, எப்படி இருந்தாலும் அவள் அடுத்த திட்டம் போடுறதுக்குள்ளே நான் அவளுக்கு அடிமேல் அடி கொடுத்து எல்லாரையும் வர வச்சு அவளை பத்திரமா வந்து ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி வைக்கணுங்கிற மாதிரி தான் கார்த்தி வந்து சொல்கிறாங்க. சார், கார்த்தி வந்து களத்தில் இறங்கிட்டா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. இவர் தான் சார் என்னோட நண்பன். நீ இவர் நல்லபடியாக அவங்கள பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்கப்பா, நான் உங்களுக்காக வந்து செஞ்சு தரேன்னு உரிமையாக வந்து பேசுகிறாங்க. நீங்கள் யார் என்ன எதுனே தெரில, கார்த்தியோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, என்ன பத்திரமா பார்த்துக்கணுன்னு வரீங்க. ஆனால் பார்த்தீங்களா என் பொண்ணு எப்படியெல்லாம் இருக்கா. விடுங்க சார், எல்லாமே மாறும் சார், கண்டிப்பாக வந்து மாறும். உங்கள் பொண்ணு திருந்துவாங்கன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, கண்டிப்பாக திருந்துவாங்க சார், நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம விஸ்வநாத் கிட்ட. ராஜா வெளில வந்துடுறாங்க. என்ன பண்ணலான் இருக்கீங்க கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது, அவள் எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், தீபாவுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு கங்கனை கட்டிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்பா. அவளுக்கு நம்ம இந்த மண்டபத்தில் நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஆப்பு வச்சிருவோம். அவளுக்கு ஆப்பு வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் தாலியே கட்டணுங்கிற மாதிரி கார்த்தி வந்து அதிரடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க. இது மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ வேறு லெவல் எக்ஸ்டெண்டரியாக முடிச்சிருக்காங்க. ரம்யா வந்து கேஷுவலாக வந்து மண்டபத்துக்கு வந்து போகிறாங்க. ஏதாவது சதி செஞ்சு இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கணுன்னே சொல்லிட்டு போகிறாங்க ரம்யா. ஆனால் கார்த்தி இவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளானாக வந்து போட்டிருக்காங்கங்கிற விஷயம் வந்து நம்ம ரம்யாவுக்கு வந்து தெரியல போல இருக்குது. அதனால தான் செமையான ஆப்பு வந்து விற்க போகிறாங்க. ஒரு பக்கம் உச்சகட்ட கவுத்தில் வந்து கார்த்தி வந்து இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தெளிவாக அவங்களோட திட்டத்தை வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. நீங்கள் இந்த நேரத்துக்கு வாங்க, வரிசையாக வந்து அவளுக்கு ஆதாரம் புரியுமா வந்து எல்லாத்தையும் நிரூபித்து காட்டணும். இனிமேல் சண்டே ஸ்பெஷல் எபிசோடு வந்து நாளைக்கு காலையில் வந்து எப்படி இருந்தாலும் வீடியோ வந்துடும். நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.